பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு சாட்டு என்ன தெரியுமா? வேணுமென்று சொல்லல, அவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க. சின்ன பிள்ளை என்ன மூத்திரம், அதனால பிள்ளை பெருக்கட்டும். அப்போ அதுக்கடையில் மவுத்தானா என்ன இது? மவுத்தானா என்ன செய்யற? அதான் இஸ்லாம் சொல்லி தந்துட்டேன். பொம்பளை பிள்ளையா தண்ணியை கொட்டி விடு, ஆம்பளை பிள்ளையா தண்ணியை தொளிச்சு விடு. எனி டைம் நான் சுத்தமாக தான் இருக்கேன். எனி டைம் நான் சுத்தமாக தான் நிற்கும். வீட்டில் திண்ணையில் மூத்திரமா பண்ணி விடும். எல்லா நேரமும் எல்லா இடத்தையும் சுத்தமாக தான் இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய வீட்டை கட்டிக்கு தொழுக இடம் இல்லையா? ஆனால் ஒரு சோபா செட்டு வேண்டி கொடுத்தா வைக்க இடம் வந்துடும். என்ன சொல்கிறேன்டா, கண்டிப்பாக நாங்கள் இந்த சாட்டு சொல்லி தொழுகையில் பொடுபோக்கா இருக்கக்கூடாது. தொழணும். புள்ள கணாட்டம், ஒரே தடவையில் இரட்டை பிள்ளையாம், இல்லாட்டி 2.5 வயசு பிள்ளை இருக்க கூட 1 வயசு பிள்ளை வந்துட்டான், அதனால் தொலையலாம். தொழலாம். ஒரு பிள்ளைய இடுப்பில் இன்னொரு பிள்ளைய தோளை வச்சுக்கிட்டு தொழலாம். ஆம்பளை தொழுது காட்டினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு மகள் பேரப்பிள்ளையோட வந்துட்டா. பேரப்பிள்ளையோட கொஞ்சம் விளையாட்டிக்கிறாங்க. பாங்கு சொல்லி இக்காமத்து சொல்கிற நேரம் வந்தாச்சு. அப்போ கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, பொம்பளைக்கிட்ட பேர்லையே கொடுத்துக்கலாம், மகள் நான் தொழுவிக்கணும், குடிமகள் பிள்ளைய ஜைனப் அந்த பிள்ளைய கொடுக்கல. மனைவி கிட்ட கொஞ்சம் ஆயிஷா இந்த பிள்ளைய வச்சுக்கோமா, கொடுக்கல. பிள்ளைய தூக்கி தோலை வச்சுக்கிட்டே வந்து சப்புகளை சீர் செய்கிறாங்க. தோளில் பிள்ளை இமாம், தோளில் பிள்ளை சப்புகளை சீர் செஞ்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோளில் பேர குழந்தைய வச்சுட்டு எங்களுக்கு தொழுவிச்சார்கள். சுஜூதுக்கு போகும்போது அந்த பிள்ளைய தூக்கி கீழே வச்சுட்டு சுஜூதை செஞ்சாங்க. அடுத்த ரக்காயத்துக்கு கிளம்பும்போது பம்பா கீழே இருந்த பிள்ளைய தூக்கி தோலை வச்சு கிளம்புறாங்க. நம்மட அசுரத்து ஒன்று பிள்ளைய வச்சுக்க தொழுதொன்னே நிர்வாகமோட நம்ம மசூரா ஒன்று கூட்டி, மௌலவி உங்களுக்கு நாங்கள் சம்பளம் தர பிள்ளை வளர்க்குறதுக்கு இல்லை, பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டே கூடிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோலை வச்சுக்கிட்டு தொழுது காட்டினாங்க. இது பெண்களுக்கு ரொம்ப பொருத்தம். நம்ம பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தொழணும். பிள்ளைய தோலை வச்சுக்கிட்டு தொழலாம், தொழணும். பிள்ளைய கத்த என்ன செய்கிறோம்? தொழுகிறோம். அதே மாதிரி பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுகை நடத்திட்டு இருக்கும்போது அவசரமாக சின்ன சின்ன சூறா ஓதி கடந்து ருக்கு சுஜூத் செஞ்சு சலாம் கொடுத்துட்டு எழும்பி சொன்னாங்க. பிள்ளைகளுடைய அழுகை சத்தம் கேட்டது. அந்த தாய் மனசு பாடுபடாமல் இருக்கணுங்கிறதுக்கு தொழுகையை வேகமாக்கிட்டேங்கிறாங்க. அப்போ பிள்ளைகளை எடுத்துக்கிட்டே பெண்கள் என்னறாங்க, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வர்றாங்க. நாம் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு சுபஹானல்லாஹ் ஒரே ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு தொலையே இல்லாதான், என்னமோ அவள் தான் உலகத்தில் பிள்ளை வளர்க்குறாள் மாதிரியும் வேறு ஒருத்தருக்கும் பிள்ளைகள் இல்லாத மாதிரியும் பேச்சாயிருக்கும். 7 1 இல்லை 9 பிள்ளையை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? தொழ முடியும். தொழுகைக்கு இது ஒரு ஷாட்டு இல்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா விதிவிலக்காக மாதம் தார அந்த நாளை தவிர வேற எந்த காரணத்தை கொண்டு நம்ம தொழுகையை விடக்கூடாது. அப்போ மார்க்கம் நமக்கு சில சலுகைகள் தந்திருக்குது. சிலருக்கு தடுமல், சிலருக்கு ஜலதோஷம், சிலருக்கு பனி ஒத்துக்கிறல்ல, சுபகுக்கு குளிக்க இயலா, இப்படியான சில காரணங்களை சொல்லி வீட்டு மாப்பிள்ளையோட சண்டை. அப்படி சுபகுக்கு என்ன குளிக்க இயலா அப்படி என்று சண்டை இல்லை. ஒன்றும் குளிக்கட்டாட்டியும் பரவாயில்ல, டைம் செய்யலாம் இல்லை. அப்போ நம்ம அடுத்தவங்களை நம்ம நோவினை செய்ய தேவையில்லை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனவே தயவு செஞ்சு இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய சலுகைகளை எடுக்கலாம். உங்களுக்கு தடுமல், வெளியில் பனி, முகத்தில் தண்ணி படுத்தல, டைமஞ்செய். குளிப்பு கடமைக்கு டைமன் செய்யலாமா இல்லையா? டைமஞ்செய். தொழுகை டைமுக்கு தொழு. சிலர் குளிப்பு கடமையாக போச்சு, சுபகுக்கு குளிச்சோம்னா அவ்வளோதான், சுபகு இல்லை லோருக்கு தான் ஹராம், நம்ம பாவத்தில் இருக்கிறோம், உங்களுக்கு குளிக்க ஏனாதான், ஏன் உங்களுக்கு மனசை உறுத்தணும்? அல்லாஹ் அனுமதி தந்திருக்கீங்களோ, உங்களுக்கு ஏன் மனசை உறுத்துது? அவன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைமன் செய்யுங்கிறானே, அது எனக்கு பத்தியம் இல்லை. என்ன பத்தியம் இல்லை? நீ போய் மண்ணில் அடி, முகத்தில் தேய், கையில் தேய், தொழு என்று இஸ்லாம் சொல்லுது தானே. ஒரு பேப்பரில் கொஞ்சம் மண் எடுத்து வச்சா கதை முடிஞ்சு போச்சு. அப்போ தயமம் செய்கிற சட்டங்களை நமக்கு தந்திருக்குது. பிரயாணத்தில் சேர்த்து தொழுகிற சட்டத்தை நமக்கு சலுகைகளை நமக்கு தந்திருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் இந்த அடியானுக்கு கொடுத்த சலுகைகளை எடுத்து நடப்பதை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான் என்றால், பர்லை எடுத்து நடப்பதை விரும்புவதை போன்று விரும்புகிறான். நமக்கு தந்த ஃபர்லை நம்ம எப்படி செய்யணும்னு அல்லாஹ் விரும்புகிறானோ அது மாதிரி நமக்கு தந்த சலுகைகளை எடுத்து நடக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். நான் பிரயாணத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் 4 தான் தொழுவேன், லோஹர 2 தொழ மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முட்டாள்தனம். அது 2 தொழுகிறது தான் அல்லாஹ் நமக்கு தந்த சலுகை. பிரயாணத்தில் நீ சுருக்கி தொழு, 2 தொழு, உனக்கு என்ன பிரச்சனை? எஷாவையும் லோஹரையும் அசரையும் 2 தான் தொழுகிறது.
அப்போ அல்லாஹ் நமக்கு அனுமதி தந்திக்கும் போது இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அப்போ அல்லாஹ் நம்ம தந்த சலுகைகளை எடுப்போம், அதனால நமக்கு மார்க்கம் நம்ம ஈஸியாகுது. அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அது வழங்கப்படுத்தலாம். எனவே தொழுகையில் ரொம்ப பொடுபோக்காக இருந்துடக்கூடாது, தொழுகை ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, மூமின்கள் மீது தொழுகை ஒரு நேரம் குறித்த கடமையாக என்ன செய்யப்பட்டிருக்குது, கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த இந்த காரணங்கள் சொல்லி தொழுகையில் நாங்கள் பொடுபோக்கா இருக்கக்கூடாது. இருந்துட்டா நம்முடைய வாரிசுகள் அதை தவறாக எடுத்துரும். அம்மா எல்லாம் பயணத்தில் எங்களோட மாப்பையும் தொழுவுற இல்லை, நானும் இப்போ பயணத்தில் தொழுவுற. சிம்பிள் விஷயமானால் நம்ம எதை பெருசுபடுத்துகிறோமோ அது பிள்ளைக்கு பெருசாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நாம் பிஸ்மி சொல்லி அறுத்ததை தான் சாப்பிடணும், தானா செத்துட்டோம்னு சொன்னால் ஹராம் அப்படின்றோம். பிள்ளைக்கு அது பெரிய பயங்கரமாக இருக்கு. இவன் நாளைக்கு சாராயம் குடித்தா பட்ஸ் உரப்பு தேவைப்படுது. சாராயம் குடித்தவனுக்கு குடிக்கிற சாராயம் கோழி பாபிக்கு தேவை, அதுக்கு ஹலால் கடை தேடி தெரிவார். அவர் குடித்த சாராயத்துக்கு கோழி பொரியல் தேடி இங்கேருந்து கண்டி வரைக்கும் போவார். அது சிங்கள கடைடா, குடிச்சிருக்கிறது ஹலால் மாதிரி, அது ஹராம். கோழி ஹலால் கடையில் தேவைப்படுது. ஏன் அது அப்படின்னு சொல்லி பாருங்க. நாம் குடும்பத்தில் வளரும் போது எதை பெருசுபடுத்தினோமோ அது அவன் வெறியில் இருக்கும் போதும் பெருசாக தான் எடுக்கிறான், அவன் போதையில் இருக்கும்போதே பெருசாக தான் எடுக்கிறான். அப்போ இதை பெருசாக்கிட்டோம்னு சொன்னான், தொழுகை ஒன்றை விடுறதை பெருசாக்கிட்டோம்ண்டால், அது கூடாதுன்னுட்டோம்ண்டால் அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா அந்த பிள்ளைக்கு இருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க. எனவே பிள்ளைகளுக்கிட்ட தொழுகை என்கிறத நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. தொழுகை ஒன்றை விட்டு அதை பெருசாக பேசிக்கிட்டே இருக்கணும். பெருசு கூடாது, ஐயோ தொழலையான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். மகன் தொழலை மறந்துடாதீங்க, தூங்கிடாதீங்க, தொழலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அவனுக்கு தொழல அப்படிங்கிற ஒரு விஷயம் பாரமாக இருக்கும். தொழுகை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தொழுகை சிம்பிளாக இருக்கும், தொழாதது பாரமாக இருக்கும். அப்போ நாங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு தொழுகையாளிகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர விடணும். அப்போ பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். அதுக்கு நீங்கள் வேற ஒரு மொண்டசரி அனுப்பி என்ன மொண்டசரின்னு கேட்குறோம். நான் கேட்குறேன், ஆச்சரியமாக இருக்குது. யூகேஜி எல்கேஜி 3 வயசு பிள்ளைக்கு புத்தக பேக்கை தூக்கி போட்டு அடித்து அனுப்புகிறாங்க. நான் 5 வயசில் தான் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பேன். ஒன்றும் வேணாம், என்னோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம தாயின் தகப்பனும் கொடுக்காத அறிவியா எவ்வளோ ஒருவள் மாதம் 5000 ரூபா வேண்டிட்டு கொடுக்க போகிறாள்? கொடுக்க மாட்டான். நாம் கொடுப்போமே, ஒன்றுமில்லை, பிள்ளையோடு இருந்து பேசிட்டுறீங்க. அதான் மொண்டசரி. ஸ்ரீலங்காவினுடைய அந்த மொண்டசரி, அந்த நர்சரி, அதில் சட்டம் என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கிட்ட எழுத பேனை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அவங்களுக்கு விசாரணை நடக்கும். டீச்சருக்கு கொடுக்க இல்லாது. சட்டப்படி பேனை பென்சில் எப்போ கொடுக்கலாம்? ஆண்டொன்றில் தான் கொடுக்கலாம். அது நம்ம நாட்டில். பின்லேண்டில் 7 வயசில் தான் பேனை கொடுப்பாங்க. பின்லேண்டில் 7 வயசில் தான் பேனை கொடுப்பாங்க. 10 வயசு பிறகு தான் பரீட்சையே வைப்பாங்க. ஆனால் நாம் 3ஆம் ஆண்டுலேயே கலர் அடிக்க கொடுத்து, அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்து, செகண்ட் ப்ரைஸ் கொடுத்து, தேர்ட் ப்ரைஸுக்கு அவமானத்தை கொடுத்து நான் போட்டு பிள்ளைகளை பாடாப்படுத்திட்டோம். அதுலேயும் ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்குத்தானே, இந்த 10 வயசில் நடக்கிறத போல் ஒரு சிறுவர் துரோகம் வேறு எங்கேயுமே கிடையாது. அது சிறுவர் துஷ்பிரயோகம். அதை அடித்து நான் சொல்வேன், அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனை படுக்க விடுறதும் இல்லை, நிற்க விடுறதும் இல்லை. அவன் படுக்கிறதே புத்தகத்தில், எழும்புறதே புத்தகத்தில், ஆட்டோக்காரனோட ஏற்றி விட்டு ரோட்டில் ஓடும் போதே பல்லு விளக்கி விட்டு வந்தவங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு தாத்தாக்காரி சொக்ஸை கலட்டுவா, இன்னொரு தாத்தாக்காரி சேட்டை கலட்டுவா, உம்மா சோத்தை ஊட்டி விடுவா, அடுத்த டியூஷனுக்கு பறக்க விட்டு வந்த உடனேயே இன்னொரு புத்தகத்தை வாப்பா வச்சிருந்து படிக்க விட்டு அவன் பாஸ் ஆகி என்னத்தை கிழிக்க சொல்லுங்க வாப்பா. ஸ்காலர்ஷிப்பில் 200 மார்க்ஸ் எடுத்துட்டாண்டு வைங்க, என்ன லாபம்? என்ன லாபம்? அதை வச்சு ஏதாவது ஜொப் எடுக்கலாமா? ஏதாவது யூனிவர்சிட்டி போகிறதுக்கு மார்க்ஸ் குறைஞ்சா ஸ்காலர்ஷிப் பாஸ் கொடுத்தா தூக்கி எறிஞ்சுட்ருவோம். அதை எடுத்துட்டு ஒன்றுமில்லாத அநியாயம். அவனுக்கு அந்த வயசில் விளையாட உடையும் இல்லை, அந்த வயசில் அவனை நம்மளோட சந்தோஷமாக இருக்க உடையும் இல்லை, அவனை படிபடி என்று அவனை படுக்க உடையும் இல்லை, அவன் படித்தது அவனுக்கு அது பிரயோஜனமும் இல்லை. ஸ்காலர்ஷிப் பிள்ளைக்கு கொடுக்குற எக்ஸாம் பேப்பரை எனக்கு தந்த, நான் ஒரு டிகிரி பாஸ், எனக்கு தந்தால் நான் செய்ய மாட்டேன், வல்லாஹி நான் செய்ய மாட்டேன். எனக்கு எல்லாம் உங்களுக்குள்ள தைரியம் இந்த சொல்லுங்கப்பா, ஸ்காலர்ஷிப் பேப்பர் நீங்கள் எழுதுவீங்களாண்டு? நீங்கள் டீச்சர் மாதிரி இருப்பீங்க, டாக்டர் மாதிரி இருப்பீங்க,
நீங்கள் பெரிய டிகிரி முடிச்சா கழிப்பீங்க, செய்வீங்களா? உங்களுக்கு எல்லாம் இல்லை. அவன் ஏன் போட்டு அந்த பிள்ளையை நாசமாக்குறது? போட்டு நசுக்கி நார் அடித்து அந்த பிள்ளையை போட்டு நாசம், சிறுவ துஷ்பிரயோகம், இது ஸ்காலர்ஷிப். இதெல்லாம் செய்கிறத விட்டுட்டு பிள்ளைகளுக்கு முன்னால் மார்க்கத்தை செய்வோம். நாம் பிள்ளைகளுக்கு முன்னால் நாம் தொழுவோம், நாம் வச்சுக்கிட்டு தொழுவோம். பிள்ளைகளை தூக்கிட்டு தொழலாம்.